ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 6/5/2024 12/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. ரிஷபராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மேஷம், அதாவது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது 6ஆம் தேதி அன்னைக்கு எடுத்தேடையானால் 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை, ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி. அங்கே அவருடைய ஆராதனை நடக்கிறது. 8ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, சித்திரை அமாவாசை. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில், வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள், சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய 3ஆம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம். இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 10ஆம் தேதி அன்னைக்கு வருது. 10/5/2024 இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது. 10ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருத்தியை. எது வாங்கினாலும் வளரும், தானம் கொடுத்தாலும் வளரும், அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது. இந்த அக்ஷய திருத்தியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர், அதாவது பைசா வச்சுன்னு இருக்கவா. பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது, துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இந்த 3 விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது. வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது. அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும், சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும். அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம். இதில் கங்கா நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது. அக்ஷய திருத்தியில் பார்த்தோம்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம். அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்ச காலகட்டமாக இருக்குது. அதை தவிர இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக, கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறான். அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம். இந்த அக்ஷய திருத்தியில் எந்த ஒரு புதுசு வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் ராமானுஜர் ஜெயந்தி, திருவாதிரை நட்சத்திரம், சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம். இந்த வாரம் 12ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை. ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். அவர் பிறந்த ஊர் வேறு. அதனால் ஏற்கனவே 1000 ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு. ராமானுஜர் அதாவது இந்த இதுலேயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர், ஸ்ரீபாஷ்யம் எழுதினவர், மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான். அவருடைய திருநட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் 12/5/2024 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வருது. முடிஞ்சவாரெல்லாம் ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா ஆற்றுலையாவது சேவிங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில், அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனிலிருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்ன்றதுனால என்ன ஆகும்னா மதிகாரகன் சந்திரன், அதனால் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு 1/2 டம்ளரோ ஒரு 3/4 டம்ளரோ பால் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக
சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது. அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா இந்த வாரம் 6/5/2024 12/5/2024 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன். உங்களுடைய நட்சத்திர சந்தி, பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 6/5/2024 12/5/2024 வரை ஒரு ராசியாக என்ன பலன்றதை பார்ப்போம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரம் பார்த்தாலேயானால் 6/5/2024 12/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல போயிடுறார். 6ஆம் இடத்துல போனாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் அதாவது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு வயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ராகுவோட சம்பந்தத்தோடு இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதுசாக வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் ஒரு உயர்வுக்காக கிடைக்கக்கூடிய கடனாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது. 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும், 6ஆம் அதிபதி 6க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதும், சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சுக்கிரனோட புதன் சம்பந்தம், 7ஆம் அதிபதி சம்பந்தம் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலியமாக வரும். உங்களுடைய பதவி உயர்வுக்கு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 6/5/2024 12/5/2024 வரலும் உண்டான நாட்களில் 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். சந்திரமங்கல யோகம் அமையிறது. இதன் மூலியமாக புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல போகும்போது 8ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 4 கிரகங்கள் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த 5ஆம் இடம் திகழ்கிறதுனால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வந்தே தீரும் அப்படின்றத சொல்கிறேன். பதவி உயர்வு அதன் மூலியமாக பொருள் அதிகமாக சேரக்கூடிய காலம். உங்களுக்கு ஹானரரி போஸ்ட்டாவது கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் அமையிறது. 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா வேலையில் பிரச்சனை இருந்துருக்கும். அது இப்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சப்தமத்தை சந்திர பகவான் போகிறார் 7ஆம் இடத்துல. அதாவது 11ஆம் தேதி கார்த்தால் ஒரு 1 மணியிலிருந்து 13ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இதில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க தங்க ஆபரணம் செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். இந்த ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கிளர்க்காக இருக்கிறவாளுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மத போதகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். இதை தவிர மடாதிபதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய இந்த
குருவினுடைய கோவில், குரு பகவான் கோவில், தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் சென்று சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குரு பெயர்ச்சியின் பலனும் சரி, குரு இருக்கும் இடமான 6ஆம் இடத்தினுடைய பலனும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.